பிரைஸ் தி லார்ட். நம் வேதத்தில் உள்ள மிக மிக அற்புதமான காரியங்கள் நிறைந்த அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுல முத்தாய்ப்பான ஒரு வசனத்தை நான் இப்போது வாசிக்க போறேன். 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வார்த்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சொல்லி, ஆவியானவர் துணையோடு இதை ஆண்டவரே அந்த அப்போஸ்தலர் பணி 10வது அதிகாரத்தை ஆண்டவர் சொல்ல எனக்கு திருவிழம் பற்றினதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான இந்த இறை வார்த்தை நிறைந்த இந்த 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் பணி 10வது அதிகாரத்திலே யூதர்களுக்கு பெந்தகோஸ்து நாளிலே ஆவியானவர் பொழியப்பட்டார். பிற இனத்தாராகிய நமக்கு 10வது அதிகாரத்திலே கொர்நேலியு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிலே ஆவியானவர் நம் புற இனத்தார் அத்தனை பேர்களுக்கும் அடையாளமா இருக்கிற அந்த கொர்நேலியு வீட்டிலே நமக்காக அருளப்பட்டார். புறவினத்தாராய் இருக்கிற நம் அனைவருக்காகவும் ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த ஒரு மகத்துவமான ஒரு நிகழ்வு இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, கொர்நேலியு என்பவர் ஒரு நல்ல மனிதன், நீதிமான், தேவ பக்தி உள்ளவர், ஜெபம் பண்ணுகிறவர், அவர் தானம் தர்மங்களை செய்கிறவர். அந்த பகுதியிலே ஒரு நற்சாட்சி பெற்ற மனிதனான புற இனத்தானாக இருக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வீட்டிலே அவர் 11 மணி வாக்கிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு முன்பு தோன்றி, கொர்நேலியே, உன் தானம் தர்மங்கள் கேட்கப்பட்டது, தேவ சந்நிதியிலே உன்னுடைய ஜெபம் எட்டி அது தேவனுக்கு நிலை கூட்டுதலாய் இருக்கிறது, அதனாலே தேவன் உன்னிடத்திலே என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? பேதுரு என்று மறுநாமம் உள்ள சீமோன் பேதுரு யோப்பா பட்டணத்திலே இருக்கிறார். அவர் தோல் 17 இருக்கிற சீமோன் என்ற வீட்டிலே இருக்கிறார். நீ போய் அவரை ஆள் அனுப்பி அவரை அழைப்பி என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். இதுல என்னன்னா, தூதன் பரலோகத்திலிருந்து வர்றாரு, கொர்நேலியு கிட்ட வந்து பேசுறாரு. ஆனா அந்த சுவிசேஷத்தை அவராலே சொல்ல முடியும் ஆனா கொர்நேலியுட்ட. ஆனா தூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்றதற்கு தேவன் பரலோகம் அனுமதி அளிக்கவில்லை. அற்ப மனிதர்களாகிய மனிதர்களிடத்திலே தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, தேவனுடைய வசனத்தை வல்லமையாய் சொல்வதற்கு அதிகாரம் தேவ சமூகம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை இந்த மனித சமுதாயம் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தான் தேவன் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, இரண்டாவது என்னன்னா, இந்த அதிகாரத்துல பேதுரு உடனே அவர் வீட்டுல மேல மாடி வீட்டுல அவர் இருக்க போறப்ப ஜாம் பண்ணிட்டு இருக்கப்ப அப்ப ஆண்டவர் அவருக்கு விசுவாசம், நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இந்த அதிகாரத்துல தான் ஆவியானவர் ஒரு மனிதனுடன் பேசுவார், பேதுருட்ட பேசுவார். நான் 3 பேர் உனக்கு கீழே காத்திருக்காங்க, அவங்கள நான் தான் அனுப்பியிருக்கேன், நீ பயப்படாம நீ அவங்களோட போ, நான் தான் அவங்களுக்கு அங்க அனுப்பி வச்சிருக்கேன், நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசுவார் பேதுருவிடத்துல. அது இந்த வேதத்திலே, இந்த அப்போஸ்தலர் பணியிலே இந்த இடத்திலே ஆவியானவர் பேசுவது நமக்கு அருமையான இந்த அதிகாரமா இருக்கிறது. அதை விட என்னன்னா, புதிய ஏற்பாட்டின் சத்தியமே இந்த அதிகாரத்துல தான் இருக்கு. என்ன சொல்றாரு புதிய ஏற்பாடு சத்தியம்? பேதுரு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப வந்தோடனே அந்த யோப்பா பட்டணத்துல அவர் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இந்த வந்தோடனே இப்ப என்ன இது, உடனே கொர்நேலியு ஓடி அப்படியே போய் அவர் காலில் விழுறாரு. நான் உன்னை போல பாடுள்ள மனுஷன் தான், என்னை மனுஷன் நீ மகிமைப்படுத்தாத, தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ள பாக்குறாரு. பெரிய கூட்டத்தை வச்சிருக்காரு. என்னப்பா என்ன நடக்குது, என்ன நீ அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட இறை வார்த்தையை நாங்க கேட்கறதுக்கு மிக ஆவலாய் கூடியிருக்கோம், ஆண்டவரால் கட்டளையிட்ட வார்த்தையை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஆவலா ஏங்கி இருக்கோம் அப்படின்னு சொன்ன. அந்த வீடு முழுவதும் அவருடைய சுற்றத்தாராலும் நண்பர்களாலேயும் அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நிரப்பி வச்சிருக்காரு கொர்நேலியு. அப்ப எல்லாருமே புற இனத்தார்கள். அப்ப புற இனத்தார் மத்தியில் அப்படி நிரம்பி இருக்கிறப்ப இப்ப பேதுரு பேச ஆரம்பிக்கிறாரு. பேதுரு பேசிக்கிட்டே வராரு. பேசிட்டு இருக்கப்ப 10:36 என்ன சொல்றாரு? எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு
பிதா சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேலுக்கு அனுப்பிய அத்தனை வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்ப சமாதானத்தை இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவானவர் அனுப்புறாராம். ஏன்னா மனித குலம் பிதாவானவரிடத்திலே சமாதானமா இல்லை. அந்த சமாதானத்திலே என் மரணத்தினாலே, என்னுடைய பாடுகளினாலே, என்னுடைய ஜீவனினாலே நான் மனித குலத்திற்கும் பிதாவானவருக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கி விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து வாயாலே அவர் அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற அந்த ஒரு சுவிசேஷத்தை பேதுரு அந்த இடத்திலே அற்புதமாய் சொல்கிறார். அடுத்தது என்னன்னா, இறந்தோருக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியை அந்த இடத்திலே முன்வைக்கிறார். அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறார்? 42ல உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவருக்கும் நியாயாதிபதியாய் பிதாவினால் ஏற்படுத்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நாம 43 சொல்றாரு, அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற எத்தனை பேரா இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு என்ற ஒரு அற்புதமான சுவிசேஷத்தை அந்த இடத்திலே, அந்த மக்களிடத்திலே பேதுரு அருமையாய் உபதேசி கொண்டிருக்கிற போது 10:44 ஆவியானவர் புறயினத்தார் மீது பொழிந்து இறங்குகிறார், வல்லமையா இறங்குகிறார். எல்லோரும்